தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் சம்பளம் தொடர்பான அனைத்தும் பேசி கையெழுத்திட்டாச்சு. அதனால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு என்ன சம்பளங்கிறத தயாரிப்பாளர்களும் ஏற்றுக்கிட்டாங்க, நாங்களும் ஏற்றுக்கிட்டோம். அதில் யாருக்கும் எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. ஆனால் பொது விதிகள் தொடர்பாக சில பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கு. அப்போ ட்ராவல் பண்ணும்போது என்ன சம்பளம் கொடுக்கறது, எப்போ ஆரம்பிக்கிறது, எப்போ முடிக்கிறது, யார் யாருக்கு என்ன ட்ராவல் பேட்டா கொடுக்குறது, இது மாதிரியான பிரச்சனைகளை பேசி முடிக்க வேண்டியிருந்தது. அது கடந்த நிர்வாகம், தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்த நிர்வாகம் சரி, இங்கே இருந்த நிர்வாகமும் அதை பேசி முடிக்கலை. இதை முடிக்காமல் பெப்சியும் இல்லை சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் அதை இழுத்துட்டே வராங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா சில நேரங்களில் கட்டுப்பாடை மீறி சில நிகழ்ச்சிகள் நடந்துடுது. அதனால் நாங்கள் பதவிக்கு வந்த உடனே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வச்ச முதல் கோரிக்கை என்னென்னா, தயவுசெய்து இந்த பொது விதிகளை பேசி கையெழுத்திட்டு ஒரு புத்தகத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். முன்னாடி 2008 வரைக்கும் அந்த புத்தகம் இருந்தது. ஏதாவது பிரச்சனைனா எப்படி ஒரு ஐபிசி புக்கு மாதிரி கோர்ட்டுக்கு போனால் கூட என்ன அந்த சட்டப்படி தான் நடக்கணும். அது இருந்திருந்தால் 2008 வரைக்கும் அந்த புக்கை பிரிண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பல்வேறு காரணங்களால் அதை பிரிண்ட் பண்ணவே இல்லை. வெறும் வாய் வார்த்தையோடவே சில இருந்ததால் அது அப்படியே இழுத்துட்டு அந்த பிரச்சனை வந்துட்டே இருந்து அதை இப்போ முடிச்சு வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. சண்டையை ஆரம்பிக்கிறது மட்டும்தான் ஈஸி, முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எல்லாம் எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அது பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், வெளியாட்களுக்கு அதை பற்றி தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அன்னெசரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. அது என்ன இருக்குது, கூட இருக்கிறவங்க அது உசுப்புது. அதனால தான் இந்த பிரச்சனை முடியாமல் இருக்கிறதுக்கு அமைப்புகள் மட்டும் இல்லை, அமைப்பில் மீறி வெளியே இருக்கிற சில பேரோட காரணம் கூட இது நடந்துகிட்டு இருக்கு. அதனால் நாங்கள் நேற்று பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அந்த முடிவு இப்போ அறிவிக்கிறோம். இருந்தாலும் நேற்று நாங்கள் தயாரிப்பாளர் சங்க விஷாலுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறோம். அந்த கடிதத்தை மட்டும் இப்போ உங்களுக்கு வாசிச்சிடும். இது பெப்சியில் எடுத்தது. அன்புள்ள சகோதரர் விஷால் அவர்களுக்கும் அனைத்து தயாரிப்பு சங்க நிர்வாகிகளுக்கும் வணக்கம். துரதிருஷ்டவசமாக தற்போது நிலவி வரும் அசாதாரணமான சூழ்நிலையை தங்களுக்கோ தங்கள் நிர்வாகிகளுக்கோ விலக்கி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அனைத்தும் தங்களுக்கு தெரியும். நட்பு மற்றும் சகோதர உணர்வுடன் இயங்கி வந்த நமது இரண்டு அமைப்புகளுக்கும் இடையே பெரிய பகைமை போல் ஒரு தோற்றம் ஏற்பட்டுள்ளது. இது ஒரு மாயத் தோற்றமே என்பதை காலம் விரைவில் உணர்த்தும். தயாரிப்பாளர்கள் இல்லாமல் நம் திரைப்பட உலகம் இல்லை என்பதை தொழிலாளர்கள் நன்கு உணர்வர். அதுபோல தொழிலாளர்கள் இல்லாமல் ஒரு திரைப்படத்தை உருவாக்க முடியாது என்பது தயாரிப்பாளர்களுக்கு தெரியும். இருந்தாலும் தமிழ் திரைப்படத்துறை நன்றாக இருந்தாலும் தங்களுக்கு லாபம் இல்லை, அடியோடு அழிந்தாலும் தங்களுக்கு நஷ்டமில்லை என்ற நிலையில் உள்ள சில நபர்கள் இரு அமைப்புகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள உரசலை பெரும் தீயாக்கி குளிர்காய நினைக்கிறார்கள் என்பதே உண்மை. இந்த நபர்களிடமிருந்து தமிழ் திரைப்பட உலகை காப்பாற்ற வேண்டிய அவசியம் நமது முக்கியமான கடமையாகும். சம்மேளனத்தின் தலைவர் பதவிக்கு நான் பொறுப்பேற்றவுடன் அனைத்து சம்மேளன நிர்வாகிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் நான் விடுத்த முதல் கோரிக்கை, அனைவரும் கட்டுப்பாடுடனும் தொழில் மரியாதையுடனும் நாகரிகத்துடனும் பணிபுரிய வேண்டும் என்பதே ஆகும். தொழிலாளர்களும் வழக்கத்தில் பழக்கமாகி போன சில பழக்க வழக்கங்களை தவிர்த்து கட்டுப்பாடான ஒரு தொழிலாளர் இயக்கமாக மாறி வருகிறார்கள். காரணமின்றி படப்பிடிப்பை நிறுத்துவது, தொழில் புரியும் இடத்தில் தன் விவாதங்கள் போன்ற எதுவும் சரியான காரணங்களுக்காக கூட தனிப்பட்ட சங்கங்கள் எடுக்கக்கூடாது. சம்மேளனம் மட்டுமே எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் என்ற கட்டுப்பாட்டையும் கொண்டு வந்துள்ளோம். இதை மீறி மதுரையில் பில்லா பாண்டி திரைப்பட படப்பிடிப்பு பயணப்படி வழங்கவில்லை என்ற காரணத்துக்காக நிறுத்தப்பட்டது. இருப்பினும் பயணப்படியை மீறி இந்த திரைப்படத்தில் வேறு சில பிரச்சனைகள் இருக்கின்றன. இருந்தாலும் சம்மேளனத்தின் அனுமதியின்றி அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளாதது தவறு என்பதை சம்மேளனத்தின் பொதுக்குழு ஏகமனதாக தீர்மானம் செய்து சம்பந்தப்பட்ட சங்கத்திற்கு தெரிவித்தனர். அவர்களும் தங்கள் தவறை உணர்ந்து வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதனாலும் இதைத் தொடர்ந்தும் சில காரணங்களால் பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்ந்துவிட்டன. 25,000 தொழிலாளர்கள் கொண்ட ஒரு அமைப்பை பெப்சியை உடைப்போம், பெப்சியை தடை செய்வோம், பெப்சியை ஒழித்து விடுவோம் என சம்பந்தப்படாதவர்கள் கூட தூண்டிவிடும்போது உணர்ச்சிகரமான இந்த தொழிலாளர்களை கண்ட்ரோல் செய்வது எவ்வளவு சிரமமான காரியம் என்பது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கடந்த காலங்களில் இதுபோன்ற நிலை ஏற்பட்ட போது உயிர் பலி உட்பட எத்தனை வன்முறைகள் ஏற்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் கடுமையான எங்கள் முயற்சியாலும் தமிழ் திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் உதவியாலும் அதுபோன்ற நிலைமை இல்லாமல் தொழிலாளர்களை நாங்கள் அமைதிப்படுத்தியுள்ளோம். இருப்பினும் எங்கள் சம்மேளனத்தைச் சேர்ந்த டெக்னீஷியனின் செயலாளர் திரு தனபால் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் தன் நிலை மறந்து தங்களை பற்றி சில தவறான தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பிரயோகித்துள்ளார். இதற்காக எங்கள் சம்மேளனத்தின் சார்பில் நாங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
சம்பந்தப்பட்ட சங்கத்தை சேர்ந்த திரு தனபால் அவர்கள் பகிரங்க வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என முடிவெடுத்துள்ளோம். அதன்படி நாளை இந்த பத்திரிகையாளர் மற்றும் எந்த பத்திரிகையாளர் மற்றும் ஊடக முன்னிலையில் தவறு நிகழ்ந்ததோ அவர்கள் முன்னிலேயே வருத்தம் தெரிவிக்க வேண்டும் முடிவெடுத்துள்ளோம். எனவே தாங்கள் திரு தனபால் அவர்களின் வருத்தம் தெரிவித்ததை ஏற்று இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பழையபடி சுமூகமாக இயங்க வழிவகை செய்ய வேண்டும். அனைத்து பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் உடனடியாக முடித்து வைக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் நாங்கள் விஷால் சாருக்கு நேற்று அமைச்சக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம சம்பளம் மட்டும் பேசி முடிச்சிருக்கோம். இந்த பயணப்படி உட்பட பொது விதிகளை பேசி முடிக்கல. இதை பேசி முடித்தா எந்த பிரச்சனையும் வராதுங்கிறது தான் இந்த பிரச்சனையோட முக்கியமான சாராம்சம். அதனால் அந்த ஒப்பந்தங்களை பேசி முடித்து கையெழுத்திடப்பட்டால் இது எந்த விதமான துர்பாக்கியமான நிலைமை நடக்காது. அதனால் விஷால் அவர்களுக்கு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா, இந்த 24 சங்கத்துக்கான பொது விதிகளை பேசி உடனடியாக கையெழுத்திட வேண்டும். ஏற்கனவே நாங்கள் 15 நாள் முன்னாடி சொல்லியிருக்கோம், வந்ததுலன்னு சொல்லியிருக்கோம், 36ஆம் தேதிக்குள்ளே பேசலாம்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்குள்ளே இந்த அசம்பாவிதம் நடந்துச்சு. இதை மாதிரி ஏன்னா பிரச்சனையே இப்போ தனபாலுக்கும் நமக்கும் அதுவாக பிரச்சனை, அது பிரச்சனை இல்லை, அதுவும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை முடிச்சுக்க விரும்புகிறோம். இந்த பிரச்சனையை தோரம் வச்சுட்டு நம்ம 2 அமைப்புகளுமான பிரச்சனையை பேசி முடிச்சுட்டா இந்த இண்டஸ்ட்ரி நல்லபடியாக சுமூகமாக இயங்கும். அதை முன்னிலைப்படுத்தி பேச்சுவார்த்தை தொடர்ந்து விரைவில் முடிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். நான் டெக்னீஷியன் யூனியன் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர் தனபால், வெப்சியில் இணைச் செயலாளராக நான் இருக்கிறேன். இப்போ விஷால் சாரை பற்றி நாங்கள் தவறாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் மேலே ஒரு குற்றச்சாட்டு நிலவி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் குற்றச்சாட்டுங்கிறது ஏன்னா நான் அவரை பேசுனா அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே எனக்கே அது சரி ஞாபகம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நடைமுறையில் இருந்த சம்பளத்தை குறைச்சிட்டாரு. அது குறைச்சி பெப்சிக்கே லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாரு. அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பெப்சியோட நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், பெப்சி உறுப்பினரோட வேலை செய்ய மாட்டோம், பெப்சிக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒப்பந்தத்தை ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பேப்பர் மூலியமாகவும் வீடியோ மூலியமாகவும் உங்களுக்கு எல்லாத்தையும் அறிவிச்சிருக்காரு. அதனால எல்லாருமே அப்போ 30,000 தொழிலாளிகிட்ட இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பில் எல்லாருமே பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால நாங்கள் எல்லாருமே அங்கே பேசும்போது என்னென்னா, சிறிய வார்த்தைகள் தவறாக வந்திருக்கா என்னங்கிறது எனக்கு சரியா தெரியல. அப்படி அவரை பர்டிகுலராக விஷால் சாரை நாங்கள் பேசியிருந்தா அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் காரணம்னா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். 30,000 தொழிலாளிகளுக்காக அதை நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன்.